கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் சவுதி அரேபியாவில் 1000க்கும் அதிகமானவர்களோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாருமே வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் செஞ்சவங்க. அதிலையும் குறிப்பாக ஹஜ் யாத்திரைக்காக பயணம் செய்த 1000க்கும் அதிகமானவர்களோட உயிர்கள் தான் அங்கே வச்சு காவு கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் பலர் காணாமல் போயிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்ற தகவல் இதுவரைக்கும் தெரியாது. கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. தேடுதல் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரதா சவுதி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்கள தேடுற நடவடிக்கையில் கூட ஒரு மிகப்பெரிய சிக்கலை சவுதி அரசாங்கம் எதிர்நோக்கி இருக்கு. இப்படி பலர் காணாமல் போய் 1000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறதுக்கு மிக பிரதானமான காரணமாக சொல்லப்படுறது கடுமையான வெப்பம், அதிகமான உஷ்ணம் தான். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. சவுதியில் 1000க்கும் அதிகமானவர்களோட உயிர்கள் குறுகிய ஒரு சில நாட்களுக்குள்ள காவு கொள்ளப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன? காணாமல் போயிருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சவுதி அரேபியாவுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளணும் என்றது இஸ்லாமியர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் கிடையாது, வாழ்நாளில் நிறைவேற்ற வேண்டிய மிக பிரதானமான கடமைகளில் அதுவும் மிக முக்கியமானது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியாவுக்கு இஸ்லாமியர்கள் பயணம் செய்கிறது வழமையானது. சட்ட ரீதியில் பெரும்பாலானவர்கள் பயணம் செய்தாலும் சட்டவிரோதமான முறையில், இல்லாட்டி அங்கீகரிக்கப்படாத முறையில், முறையற்ற விதத்தில் பயணம் செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த வருஷம் சவுதி அரேபியாவில் 1.8 மில்லியன் பேருக்கு, 18 லட்சம் பேருக்கு யாத்திரிகர்களாக வர முடியும் என்று சொல்லி வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி பயணம் செய்து வெளிநாடுகளை சேர்ந்த 1000க்கும் அதிகமானவர்கள் கடுமையான உஷ்ணம் காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்கன்ற தகவல் முதற்கட்டமாக வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக எகிப்தை சேர்ந்த 658 பேர், இந்தோனேஷியாவை சேர்ந்த 200க்கும் அதிகமானவர்கள், இந்தியாவை சேர்ந்த 98 பேர், பாகிஸ்தான், மலேசியா, ஜோர்தான், ஈரான், செனகல், சூடான், சில அமெரிக்கர்கள் உட்பட 1000க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருக்கிறாங்க. இன்னும் பலர் காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு உறுதியான தகவல் அந்த குடும்பங்களுக்கும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. இவங்களை கண்டுபிடிக்கிறதுலையும் ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் நெருக்கடியையும் சவுதி அரசாங்கம் எதிர்நோக்கி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றதையும் நான் சொல்றேன். கடுமையான உஷ்ணம் தான் இவங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கான மிக பிரதானமான காரணமாக சொல்லப்படுது. குறிப்பாக சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் 49 தொடக்கம் 52 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவுறதா சொல்லப்படுது. ஆனால் கடுமையான வெப்பம் காரணமாக ஹஜ் யாத்திரிகர்கள் உயிரிழக்கிறது இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. ஹஜ் யாத்திரைக்காக போனவர்களுடைய உயிர்கள் வெப்பம் காரணமாக காவு கொள்ளப்பட்டிருக்கின்ற வரலாற்று தகவலும் கூட சில ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக சவுதி அரேபியாவினுடைய வெப்பம் அதிகரித்து கொண்டே போகுது. அதுவும் குறிப்பாக இந்த புனித ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கிற பிரதேசங்கள்லையும் ஒரு வருஷத்துக்கு 0.4 செல்சியஸ் என்ற அடிப்படையில் வெப்பநிலை அதிகரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிகமான வெப்பம் மட்டும் இவங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுக்கான காரணம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளும் போது சட்ட ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட, அனுமதி கொடுக்கப்பட்ட சில நடைமுறைகள், வழிமுறைகள் இருக்கு. இதை பின்பற்றினவர்கள் பெரும்பாலானவர்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் அதிகமான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும்ன்றதுக்காக முறையற்ற விதத்தில் பயணம் செய்யறதும் வளமையானது. இது நீண்ட காலமாகவே நடந்து வரக்கூடியதுதான். ஏன்னு சொன்னால் எங்களுடைய கடமையை எப்படியாவது ஒரு விதத்தில் நிறைவேற்றிடுவோம் என்ற எதிர்பார்ப்பில் முறையற்ற விதத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் யாத்திரைக்காக பயணம் செய்யக்கூடிய ஒரு சிலரும், குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் சொல்லக்கூடிய ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. குறிப்பாக ஹஜ் யாத்திரைக்கு பயணம் செய்கிறதா இருந்தால் ஸ்பெஷல் ஹஜ் வீசாவை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதுக்கு அதிகமான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். இப்போ உயிரிழந்திருக்கிறவங்களில் அரைவாசிக்கும் அதிகமானவர்கள் இந்த வீசாவை பெற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. முறையற்ற விதத்தில் சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்தவர்கள் தான் என்ற ஒரு தகவலும் கூட இப்போ வெளியாகி இருக்கு. குறிப்பாக இந்த ஸ்பெஷல் ஹஜ் வீசா எதுக்காக கொடுக்கப்படும் என்று சொன்னால், அதிகமான கட்டணம் அறவிடப்பட்டாலும் கூட இந்த யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த அதிகமான கட்டணம் அறவிடப்படுது. இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான உஷ்ணம் நிலவர காலகட்டம் என்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 1.8 மில்லியன் யாத்திரிகர்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லி சவுதி அரசாங்கம் ஏற்கனவே கணக்கிட்டு இருந்தது, எதிர்பார்த்திருந்தது. அந்த 1.8 மில்லியன் இல்லாட்டி 18 லட்சம் யாத்திரிகர்களுக்கு தேவையான விதத்தில் தான் வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து வசதியாக இருந்தாலும் சரி, ஏசிகளை கொண்ட தற்காலிகமான தங்குமிடங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே
18 லட்சம் பேருக்கு மட்டும்தான் ஏற்புடைய மாதிரி செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு அதிகமானவர்கள் வரும்போது அவங்க அங்கிருந்து வெளியேற்றதுக்கு பாதுகாப்பு தரப்பு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் அது எல்லாமே தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. அதிகமானவர்கள் பயணம் செய்ததும் அவங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதிகமான நெருக்கடி ஏற்பட்டதன் மூலமாக சில பிரச்சனைகள் உருவாகி இருக்க முடியும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. கடுமையான உஷ்ணம் காரணமாக அதிக இரத்த அழுத்தம் ஏற்பட்டதால சிலருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வருஷம் சவுதி அரேபியாவோட ஹஜ் யாத்திரை சம்பந்தமான ஏற்பாடுகளில் அரசாங்கம் செயற்பட்ட விதம் சம்பந்தமாகவும் அங்கிருக்கிற சில யாத்திரிகர்களே விமர்சன ரீதியான கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இல்லாட்டி ஒரு விசனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்துக்களும் சில ஊடகங்கள்ல வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட சவுதி அரசாங்கம் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தது. 189 சிகிச்சை நிலையங்கள், தற்காலிகமான சிகிச்சை நிலையங்கள் இருக்கலாம், வைத்தியசாலைகள் இருக்கலாம். இந்த யாத்திரிகர்களுக்காக மட்டுமே 189 சிகிச்சை நிலையங்கள் தயார் நிலையில் இருக்கு. 6500க்கும் அதிகமான கட்டில்கள் அங்கு போடப்பட்டிருக்கு. 40,000க்கும் அதிகமான சுகாதார ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலும் கூட ஏற்கனவே சவுதி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சிலர் ஏற்பாடுகளில் சில குறைபாடுகள் இருக்குன்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் போகக்கூடியவர்களும் இந்த மாதிரியான விமர்சனத்தையும் கூட முன் வச்சிருக்கிறாங்க. ஹஜ் யாத்திரைக்காக பயணம் செய்கிற ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனால் சில கட்டுப்பாடுகள், வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக இந்த வருஷம் அங்க இருக்கிற போக்குவரத்து ஏற்பாடுகளையும் சில குளறுபடிகள் உருவாகி இருக்கின்ற கருத்தும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் போதுமான ஏற்பாடுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டது என்ற தகவலை தான் சவுதி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி சட்டவிரோதமா ஹஜ் யாத்திரிகர்களை சவுதிக்கு அனுப்பினவர்கள் சம்பந்தமா முகவர்கள் சம்பந்தமான விசாரணைகள் பல நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருது. குறிப்பாக ஜோர்தான்ல இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. எகிப்து அரசாங்கமும் அது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருது. சிலரால விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட சவுதி அரேபியாவுக்கு இந்த ஹஜ் யாத்திரிகர்கள் முக்கியம். அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தமா அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. குறிப்பா அங்க போறவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட முறையில், அனுமதி கொடுக்கப்பட்ட முறையில் போறவர்களுக்கு ஒரு பார்கோட் கொடுக்கப்படும். அதை காட்டினதுக்கு பிறகுதான் அந்த புனித இடங்களுக்கு போறதுக்கான அனுமதி கூட கொடுக்கப்படும். கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தும் கூட முறையற்ற விதத்தில் அதிகமானவர்கள் பயணம் செஞ்சிருக்கிறது இந்த நெருக்கடி நிலைமைக்கான ஒரு காரணம். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஹஜ் யாத்திரைன்றது மிக முக்கியமானது. எப்படி முஸ்லிம்களுக்கு அது முக்கியமானதோ அதே மாதிரி சவுதி அரசாங்கத்துக்கும் ஒரு நாடுன்ற அடிப்படையிலையும் மிக முக்கியமானது என்று சொன்ன இந்த ஹஜ் யாத்திரை மூலமா சவுதி அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துல மட்டும் 30 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக கிடைக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு நேரடியான தொழில் வாய்ப்பு கிடைக்குது. அப்போ ஒரு நெருக்கடி நிலைமை உருவாக்குறதுக்கு, இல்லாட்டி ஹஜ் யாத்திரிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் எப்போவுமே தயாராக இருக்காது. அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளில், தீர்மானங்களில் அவங்க எப்போவுமே உறுதியாக இருப்பாங்க. இந்த வருஷமும் அப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரியான தகவல்கள் தான் தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கு. இது மேலோட்டமாக பார்க்குறவர்களுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை மாதிரி இருந்தாலும் கூட முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ் யாத்திரைக்காக போறவர்கள் சவுதி அரேபியாவில் வச்சு அந்த புனித மண்ணில் உயிரிழக்கும் போது அது நல்ல மரணம் என்ற ஒரு விதமான நிலைப்பாடும் கூட இருக்கு. எப்படியா இருந்தாலும் 1000க்கும் அதிகமானவர்களோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் பலர் காணாமல் போயிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கு. அவங்கள தேடுற நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.